நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம், பிறந்தவர்கள் எல்லோரும் மரணிக்கக்கூடியவர்கள் தான். அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுவான், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஹலக்கல் மௌத வல் ஹயாத என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வார். உங்களுக்கு வாழ்க்கையையும் நான் படைத்திருக்கிறேன், மரணத்தையும் நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். மரணம் வர வேண்டும், மரணம் வந்தே தீரும். பிறந்தவர்கள் அனைவர்களுமே இறந்து போவார்கள் என்பதை இன்றைய காலகட்டத்திலே மறந்து போனதனால் தான் இந்த உலகத்திலே பாவங்களை அதிகம் செய்து கொண்டிருக்கிறோம். மரணங்கள் நல்லதாக அமைய வேண்டும். நல்ல மரணங்கள் அது எப்படி அமைய வேண்டும் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முடிவு செய்ய வேண்டும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். சாலிஹீன்களுடைய மரணம், நல்லோர்களின் மரணங்கள், சில மரணங்கள் அவனுக்கு தண்டனையாகவே முடியும், சில மரணங்கள் அவனுக்கு அல்லாஹ் அதை நல்லதாகவே முடித்து வைப்பான். சில மரணங்கள் அல்லாஹுவின் பாதையிலே மரணித்த மரணங்கள். இப்படியெல்லாம் மரணங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவிதமாக நமக்கு சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல மரணங்கள் ரஹ்மத்தை தேடி தரும். அதனால் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபில் மௌத்தி ஃபீமா பாதல் மௌத். அல்லாஹ் மரணத்துக்கு முன்னாலேயும் மரணத்துக்கு பின்னாலேயும் எனக்கு பரக்கத்து செய்வாயாக என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்னொரு இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை பற்றி சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவார்கள், தரக்து ஃபீக்கும், உம்மிடத்திலே நாம் விட்டு சென்றிருக்கிறோம் வாயிலில் 2 உபதேசிகளை விட்டு சென்றிருக்கிறோம். ஒன்று அது பேசக்கூடிய உபதேசி, இன்னொன்று அமைதியான உபதேசி. பேசக்கூடிய உபதேசி என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நாத்திக் என்று சொன்னார்கள். அந்த உபதேசி யார் என்று சொன்னால் குர்ஆன். மௌன உபதேசம் என்று சொன்னால் அதுதான் மரணம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்மை சுற்றி உள்ளவர்கள் இறந்து போனால் நமக்கெல்லாம் அச்சம் வரும். இறந்து போன நேரம் அவரை அடக்கும் வரை அந்த அச்சம் இருக்கும். அவரை